எத்தனை பேர்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை அறிந்திருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் உன் மன விருப்பங்களின்படி எல்லாம் நமக்கு தந்தருளி நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு 2வது சனிக்கிழமையும் நம்ம ஜெபத்தோட்டம் வரும் பொழுது பல ஆசைகளோட, பல விருப்பங்களோட, பல தேவைகளோட, பல விண்ணப்பங்களோட வருகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு ஒரு வார்த்தையை சொல்ல போறோம். பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, சந்தேகப்படுங்க. சொல்லுங்க, சந்தேகப்படுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க, சந்தேகப்படுங்க. எப்பயுமே ஜெபத்தோட்டத்துல என்ன சொல்லுவாங்க? நம்பிக்கையா இருங்க, விசுவாசமா இருங்க, கடவுள் மேல எப்படி இருங்க. ஏன்னா இவர் என்னன்னு சொல்றாரு? சந்தேகப்படுங்கன்றாருன்னா எதை சந்தேகப்படணும், எதை நம்பணும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். ஆமென், அல்லேலூயா. நமக்கு இருக்கிற பிரச்சனையை சந்தேகப்படணும். ஏன்னா அது சீக்கிரம் என்ன செய்ய போகுது? மாற போகிறது. நம்ம கூட பேசுகிற வார்த்தையை நாம விசுவாசிக்கணும். ஏன்னா அதுதான் நடக்க போகிறது. அல்லேலூயா. எனக்கு இருக்கிற பலவீனத்தை, எனக்கு இருக்கிற கஷ்டத்தை, எனக்கு இருக்கிற போராட்டத்தை நான் என்ன செய்யணும்? நம்ப கூடாது. அது என்ன செய்யணுமா? சந்தேகப்படணும். ஏன்னா அது கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய போகுது? சத்தமா சொல்லுங்களேன், மாற போகிறது. அல்லேலூயா. என் கூட பேசின, என் கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற, என் கூட உறவாடின தேவன் என் கூட என்ன பேசினாங்களோ அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையில நடக்க போகுது. இப்போ இருக்கிற பிரச்சனை மாற போகிறது. அல்லேலூயா. அப்ப நாம எதை விசுவாசிக்கணும், எதை சந்தேகப்படணும்? கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நீங்க வரும்போது என்ன பிரச்சனையோட வந்தீங்களோ அதை என்ன செய்யணும்? சந்தேகப்படணும். அது இப்ப என்னைய விட்டு போக போகிறது. ஹல்லேலூயா. என் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை இயேசு விடுதலையாக்கி என்ன பரிபூரண சுகத்தோடு இப்ப என்ன அனுப்ப போறாங்க. அதனால நான் வியாதியோடு இருக்க போகிறது இல்ல. இந்த வியாதி இப்பொழுதே மறைய போகிறது. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, சந்தேகப்படுங்க. ஆமென், அல்லேலூயா. எடுத்து படிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்துல 18, 19, 20 வசனங்களை நான் படிக்கிறேன், கவனிங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. நம்மளை குறிச்சு தேவனுடைய வார்த்தை எப்படி வருது அப்படின்னா, நீங்க அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவீர்கள், நீங்க வாழ்வீர்கள், நீங்க சுகமாய் இருப்பீர்கள், நீங்க வெற்றியை காண்பீர்கள், நீங்க மகிழ்ச்சியை சுதந்தரிப்பீர்கள் என்று தேவனுடைய வாக்கு தத்தம் நமக்கு என்ன செய்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல இருக்கு, அதை நம்புவதற்கு என்ன இல்லையா? இதெல்லாம் நடக்குமாயா? இப்படிலாம் வாய்க்குமாயா? இதெல்லாம் சாத்தியமாயா அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற பொழுது அது நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை தேவன் சொன்னதுனால அந்த வார்த்தை என்ன செய்யுங்க? நம்புங்க. அதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அல்லேலூயா. உங்க வியாதி சுகமாக போகுது அப்படின்னா அதெல்லாம் நம்ப முடியல அப்படின்னாலும் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்க கூட பேசுறதுனால ஏதுவில்லாத ஒன்றை நீங்க நம்பிக்கையோட விசுவாசிச்சா, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும், தான் சரீரத்தை சந்தேகப்பட்டாரு. இந்த சரீரத்துல இருந்து தேவன், இப்ப செத்து போச்சு என் சரீரம், கற்பம் செத்து போச்சு,
இந்த சரீரத்திலிருந்து ஒரு பிள்ளை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்ல. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னுடைய வாழ்க்கையில நன்மை நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, தன்னுடைய சரீரத்தின் மேலே அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. தன்னோடு பேசின தேவனுடைய வார்த்தையின் மேல அவருக்கு என்ன வரல? சந்தேகமே வரல. ஆமென். ஆண்டவர் ஏதுவில்லாதத பேசினாலும் தேவன் பேசின அந்த வார்த்தை உண்மையுள்ளதா இருக்கிறதுனால அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை தரும். ஆமென் சொல்லுவோமா? ஒருவேளை நம்முடைய பலவீனங்களுக்கு, நம்முடைய வியாதிகளுக்கு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு பல பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கெல்லாம் விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை, சுகம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இனிமே முன்னேறுவதற்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அதுல பலன் இல்லைன்னு பல பேர் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, பிள்ளைகளே, நீங்கள் சுகமடைய என்னிடத்துல வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில வெற்றியை தருவதற்கு அது தயாராக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமோடு பேசின தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதது, ஆனால் அது நடக்கக்கூடியது. நாங்க பல மருத்துவத்தை பார்த்துட்டோம், பல வல்லுநர்களை பார்த்துட்டோம், பல பேர்ட்ட ஐடியா கேட்டுட்டோம், யாராலையும் மாற்ற முடியல அப்படின்னு ஒருவேளை நீங்க உட்கார்ந்து இருப்பீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை தர போதுமானதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பல பேர் சொல்லியிருக்கலாம்யா, பல பேர் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நீங்களே அப்படி நம்பித்தான் இருக்கலாம். இனிமேலாம் நம்முடைய வாழ்க்கையில, இனிமேலாம் நம்முடைய தொழில்ல, இனிமேலாம் நம்முடைய சரீரத்துல ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணங்களோட நீங்க இங்க அமர்ந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாங்க, என்னுடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும், என்னுடைய வசனம் உன்னை விடுதலையாக்கும், என்னுடைய சத்திய வார்த்தை உன்னை பலப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து உன்னை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய சரீரத்தை சந்தேகித்தார். இதுல பிள்ளை பிறக்கும் பெறாததுன்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் சந்தேகமா தன்னுடைய சரீரத்தை பார்த்தாரு. தேவனுடைய வார்த்தையை பரிபூரணமாய் விசுவாசித்தார். அந்த வார்த்தை இந்த சரீரத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும் என்பதை அவர் ஆணித்தரமாய் விசுவாசித்தபடியினால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பலவீனமான சரீரத்தை தேவன் பேசின வார்த்தை ஜெயித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம தேவனே நீங்க ரொம்ப தாமதமாயிட்டீங்க, இதெல்லாம் அப்பவே நடந்திருக்க வேண்டியது, இதெல்லாம் அப்பவே சம்பவிச்சிருக்கணும், ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க அற்புதம் செய்கிற காலங்களும் நேரங்களும் தாமதம்னு நம்ம பேசிட்டு இருந்தா, ஆண்டவர் சொல்றாங்க, பிள்ளைகள் அது தாமதம் இல்லை, இதுதான் உன் வாழ்க்கையில நன்மையும் அற்புதமும் செய்ய போகிற சரியான நேரம் இது. ஆமென். அல்லேலூயா. மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு வந்தப்ப எல்லாருடைய பார்வையில எல்லாரும் சொன்னது, ஐயோ ஆண்டவரே நீங்க தாமதமா வந்துட்டீங்களே. மார்த்தாள் மரியாள் சொன்னாங்க, நீங்க தாமதமா வந்துட்டீங்களே. ஆனா ஆண்டவர் சொன்னாங்க, பிள்ளை நான் தாமதமாலாம் வரல, உனக்கு அற்புதம் நடக்க வேண்டிய சரியான நேரத்துல நான் வந்திருக்கிறேன், சரியான நேரத்துல வந்திருக்கிறேன். என் பார்வைக்கு, எங்க உறவினர் பார்வைக்கு கர்த்தர் வந்த நேரம் தாமதமானதாக தோன்றலாம். ஆனா தேவனுக்கு தெரியும், இதுதான் அவனுக்கு அற்புதம் செய்கிற சரியான நேரம். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எதுவும் தாமதமா நடக்கல, எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. மார்த்தாள் வீட்டில இருந்து ஒரு செய்தி ஆண்டவருக்கு சொல்லப்படுகிறது, என் சகோதரன் வியாதியாய் இருக்கிறான். ஆண்டவர் அந்த நாள்ல வரல. அந்த வியாதி ரொம்ப வியாதி வருத்தங்கள் ரொம்ப கூடி இறுதியில் அவர் மரிச்சிட்டாரு. இப்ப ஆண்டவர் வரும்போது 4 நாள் ஆயிடுச்சு. எல்லாரும் சொன்னாங்க, ஆண்டவரே லேட்டா வந்துட்டீங்க, தாமதமா வந்துட்டீங்க, நீங்க அன்றைக்கே வந்திருந்தா அவன் வியாதியில பிழைச்சிருப்பான், ஒருவேளை மரிச்ச அன்னைக்கு வந்திருந்தா கூட காரியம் நடந்திருக்கும். ஆனா இன்றைக்கு 4 நாள் ஆயிடுச்சு, கல்லறையில மொத்தம் கொலாப்ஸா இருந்திருக்குமே, என்ன செய்ய போறோமோன்னு சொன்னப்ப ஆண்டவர் சொன்னாங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன்,
உங்க பிரச்சனை எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் உங்க விசுவாசம் உங்க பிரச்சனையை மாற்றிரும், அது நல்லதா ஆக்கி கொடுத்துரும். ஆமென். அது எவ்வளவு மோசமா இருக்கட்டுமே, தீர்க்கவே முடியல, அதெல்லாம் பல பேர் முயற்சி செஞ்சு போதும் விட்டுருங்க அப்படின்னு தூக்கி போட்டு போனதுதான் என் பிரச்சனைன்னு சொன்னா கூட உங்க விசுவாசம் உங்க பிரச்சனையை சாதுவானதாக மாற்ற அது வல்லமை உள்ளது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான். பிள்ளைகளே, நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நல்ல கவனிங்க. நம்பவே முடியாத சூழல். எதை நம்ப சொல்றீங்க? செத்துட்டாரு, 4 நாளாச்சு, கல்லறையின் வாசலை திறந்தா நாரும், அது எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் சொல்றாங்க, இந்த சூழ்நிலையில நீ நம்புனா நீ லேட்டு நினைக்கிற, நான் சரியான நேரம் தான் உன் வாழ்க்கையில வந்திருக்கிறேன். யவீரு தான் மகளுக்காக ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும் போது யவீரு சொல்றாங்க, ஆண்டவரே என் மக வியாதியா இருக்கிறா, வாங்க வீட்டுக்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாங்க, நான் வாரேன் அப்படின்னு புறப்பட்டு போகிற அந்த தருணத்துல தான் வீட்டுல இருந்து கொஞ்சம் பேர் வந்து சொல்றாங்க, போதகரை வருத்தப்படுத்தாத, உன் மகள் மரித்து போனாள். ஏன்னா அவர் வர வேண்டிய நேரத்துல வந்தா தான் அற்புதம் நடக்கும், இனிமே அவர் வந்து பிரயோஜனம் இல்லை, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னப்பதான் ஆண்டவர் சொன்னாங்க, யவீரை பார்த்து சொன்னாங்க, பயப்படாதே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய். அல்லேலூயா அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க பிரச்சனையை சந்தேகப்படுங்க, இது மாறப்போகுது. உங்க வியாதியை சந்தேகப்படுங்க, இது மாறப்போகுது. உங்க சூழ்நிலையை சந்தேகப்படுங்க, இது மாறப்போகுது. விசுவாசம் கொள்ளுங்க கர்த்தர் உங்களோட பேசின வார்த்தையை. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவனுடைய மனிதர்களை கொண்டு கர்த்தர் உங்களோட பேசிட்டே இருப்பாங்க. நீங்க போகிற பொழுது பலத்த விசுவாசம் உள்ளவனா போங்க, மலையை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் உள்ளவனா போங்க. என் பிரச்சனையை மாற்ற போறார் கர்த்தர், என் கூட பேசி இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்க போக போறீங்க. உங்க பிரச்சனை உங்களை விட்டு மாற போகிறது, வியாதி மாற போகிறது, தொல்லைகள் பிரச்சனைகள் நீங்க போகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல இருக்கிற இருள் மறைய போகுது, பலவீனங்கள் மறைய போகிறது, நெடுநாள் போராட்டங்கள் மறைய போகிறது. ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்துக்கு அடையாளமா பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு அவங்கள பார்த்து சொல்லுங்க, என் பிரச்சனை எல்லாம் மாறப்போகுது, நான் விசுவாசமா இருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, இப்ப இருக்கிற மாதிரி நான் பிறகு இருக்கிறது இல்ல. அதுக்கு பேரு தான் விசுவாசம். கல்லறையின் வாசல்ல இருந்து எல்லாரும் சொன்னாங்க, ஐயரே நாருமே, ஏசப்பா நாருமே அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொன்னாங்க, நாருமா, இப்ப பாரு லாசர் வெளியே வருவார் பாரு அப்படின்னு. ஆண்டவர் கல்லறையின் வாசல்ல இருந்து லாசர்வே வெளியே வான்னு சொன்னா எல்லாரும் நாருன்னு உட்கார்ந்து இருந்தா, அங்க மரித்து போயிருந்த லாசர் உயிரோடு வந்தாரு. எல்லாரும் அங்க யவீரு வீட்டுல குழல் ஊதிட்டு ட்ரம் அடிச்சிட்டு இருந்தாங்க. இறந்த வீட்டுல அடிப்பாங்க பாருங்க. ஆண்டவர் சொன்னாங்க, எல்லாரும் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, இது இவன் வீட்டுல வாசிக்க வேண்டியது இல்ல, பிள்ளை மரிக்கல, அவள் உறங்கி கொண்டிருக்கிறாள். ஆண்டவருடைய அந்த விசுவாசத்தை, ஆண்டவருடைய அந்த பேச்சை பாருங்களேன். அவர் பிரச்சனையாவே பார்க்கறது இல்ல, அவர் அதை தீர்க்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தேவன் நமக்கு சரியான நேரம் தான் வந்திருக்கிறாங்க. அந்த சரியான நேரத்துல உங்க எந்த நீண்ட கால பிரச்சனையா இருக்கட்டுமே, நெடுநாள் ப்ராப்ளமா இருக்கட்டுமே, அதை ஆண்டவர் மாற்ற போகிறார். அது மாற போகிறது. அந்த வியாதி மறைய போகிறது. அந்த பலவீனங்களை இனி நீங்கள் தேடினாலும் காணாதிருப்பீர்கள். அந்த வியாதியை இனி தேடினாலும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். என் கூட சேர்ந்து நானும் நம்புறேன் ஆண்டவரே, நானும் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. தேடினாலும் காணாதிருக்கும்படியான ஒரு பெரிய அற்புதத்தை நீ எங்க வாழ்க்கையில செய்ய போகிறீர். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம், நாம ரோமருக்கு எழுதின நிருபத்துல நம்ம படிக்கிறோம் பாருங்க, 20வது வசனத்துல, அவர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஆமென். வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படல, தன்னுடைய சரீரத்தை சந்தேகப்பட்டார். இது இப்படி இருக்க போறது இல்ல, இந்த சரீரத்திலிருந்து ஒரு நன்மை நடக்க போகிறது. சரீரத்தை சந்தேகப்பட்டாரு, வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தாரு. வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனை முழு நிச்சயமாக நம்பினார், தேவனை மகிமைப்படுத்தினார், விசுவாசத்திலே வல்லவனானார். அவருக்கு தேவன் ஒரு சந்ததியை கொடுத்து ஆசீர்வதித்தார். எலும்பி நின்று ஆண்டவரிடத்துல நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எலும்பி நின்று
சில நிமிடங்கள் எல்லாரும் எழும்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ் கண்களை மூடி, ஒருவேளை நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகளோட நீங்க வந்தாலும் டாக்டர் சொல்லிட்டாங்க பாஸ்டர் இனி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அநேகர் ஒரு பிரச்சனைக்காக கூடி பேசினாங்க. அவங்க சொன்னாங்க இனிமே அந்த நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எதுவா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு உண்டான வழக்கா இருக்கட்டும், உங்க தொழில உள்ள ப்ராப்ளமா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலமா இருக்கட்டும், உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க சந்தேகப்படாம தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. எனக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல அதெல்லாம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை என் கூட இருக்கு. அந்த வார்த்தை என் வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை தரும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என் சூழ்நிலையை நான் சந்தேகிக்கிறேன், ஆண்டவரே என் பிரச்சனையை நான் சந்தேகிக்கிறேன், என் வியாதியை சந்தேகிக்கிறேன், அது சீக்கிரத்திலே மறைய போகிறதுன்னு நான் அறிக்கை இடுகிறேன். இன்றைக்கு நாம் பிரச்சனையை நாம் சந்திக்கிற அந்த பிரச்சனை, இன்றைக்கு நான் பார்க்கிற அந்த வியாதி, இப்ப நான் அனுபவிக்கிற அந்த போராட்டத்தை இனி ஒரு காலம் நான் பார்க்கிறதே இல்லைன்னு நான் நம்புறேன். எல்லாரும் என் கூட சேர்ந்து சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்பதை முழு நிச்சயமா சொல்லுங்க, முழு நிச்சயமா நான் நம்பி என் சரீரத்தை நான் சந்தேகிக்கிறேன். இந்த சரீரத்தில் அற்புதம் நடக்க போகிறது, இந்த வியாதிகள் மறைய போகிறது, இந்த பலவீனங்கள் நீங்க போகிறது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஒரு சில நிமிடங்கள் தான், நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த பிரச்சனை இப்ப இருக்க போகிறது இல்ல, இந்த வியாதி இப்ப இருக்க போகிறது இல்ல, இந்த கடன் பாரம் இப்பொழுது இருக்க போகிறது இல்ல. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய மகிமையை காணும்படி நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு எதுவும் தாமதமாய் நடக்கிறது இல்லை, எனக்கு எதுவும் தாமதமா நடக்கிறது இல்ல. அற்புதங்களை நடத்துகிற தேவன் இப்பொழுது எனக்கு செய்ய போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யவீர் வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க இது லேட்டு இனிமே நடக்காது. ஆண்டவர் சொன்னாங்க லேட் இல்ல, அதுதான் அற்புதத்துக்கான நேரம். லாசரு வீட்டுல சொன்னாங்க இது லேட்டா வந்தது, இது லேட்டா நடந்தது இல்ல, கர்த்தர் அற்புதம் செய்கிற சரியான நேரம் இதுதான். உங்களை பலப்படுத்துகிற சரியான நேரம், உங்களை விடுவிக்கிற சரியான நேரம் இது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஆபிரகாம் போல ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகளை சந்தேகித்து நீங்க அருளின வார்த்தைகளை நாங்க விசுவாசிக்கிறோம். வாய்ப்பு இருக்கு இல்ல அது அடுத்த பட்சம், ஆனா கர்த்தர் என் கூட பேசினார், அது உண்மை. நம்புகிறதற்கு ஏதுமில்லாது இருந்ததையும் ஆண்டவர் பேசுகிறதுனால நான் நம்புறேன்னு சொல்லி நம்பி ஜெயத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமை போல இன்றைக்கு ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜெபிக்கிற பிள்ளைகள் இப்பொழுது அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவார்களாக. கைகளை தட்டி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த சுகத்தையும் பலனையும் அற்புதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்கள் மறைந்து பலன் உண்டாவதாக, சுகவீனங்கள் மறைந்து சுகம் உண்டாவதாக, சாபங்கள் மறைந்து ஆசீர்வாதம் உண்டாவதாக, தீமைகள் மறைந்து நன்மைகள் பெருகுவதாக. நல்ல கரங்களை தட்டி தேவனே நான் நம்புகிறதுனால விசுவாசிக்கிறதுனால நான் பிழைப்பேன், நான் பெற்றுக்கொள்ளுவேன், நான் பிழைப்பேன், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். என் பிரச்சனையை சந்தேகிக்கிறேன், அது மாற போகிறது. என் வியாதியை சந்தேகிக்கிறேன், அது மாற போகிறது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், அதுதான் என் வாழ்க்கையில நடக்க போகிறது, அதுதான் என் வாழ்க்கையில நடக்க போகிறது. பலன் தருகிற தேவன், பலன் தருகிற தேவன், உண்மையுள்ள தேவன் என் கூட பேசி இருக்கிறார், இரக்கமுள்ள தேவன் என் கூட பேசி இருக்கிறார், மனதுருக்கம் உள்ள தேவன் என் கூட பேசி இருக்கிறார். என் பிரச்சனை மாற போகிறது, இனி நான் அதை காண்பது இல்லை,
இனி நான் அதை காண்பது இல்லை. இன்று காண்கிற இந்த எகிப்தியனை, இன்று காண்கிற அந்த பிரச்சனையை இனி நான் ஒருபோதும் காண்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்து. மனுஷங்க எவ்வளவு பெரிய வார்த்தைகளை சொன்னார், நடக்க வாய்ப்பே இல்லை, இனி உங்களுக்கு அற்புதம் நீங்க எழும்ப வாய்ப்பே இல்லைன்னு பல பேர் பல முறை சொன்னாலும் நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நாங்க நம்புகிறோம். விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்கிற வார்த்தையை நம்பிக்கையோடு பிடிச்சு கொள்ளுகிறாப்பா. நம்ப முடியாத இந்த சூழ்நிலையிலையும் உங்க வார்த்தையை நம்பி நாங்க ஜெயிக்க, ஜெயம் எடுக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.